தமிழுக்கு நிகர் தமிழே, தமிழனுக்கு நிகர் எவரே. 2 அடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் 2 அடி குரலில் எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள். வணக்கம் குழந்தைகளே. வணக்கம் பகலவன் ஐயா. இன்னைக்கான குறளை நம்ம பார்ப்போமா? ஓ, பார்க்கலாமே. சரி, பாடத்துக்குள்ள போலாம். இன்னைக்கான குறள் அதிகாரம் 100 பண்புடைமை. குறள் எண் 998. நண்பாற்றார் ஆகிநயமில செய்வார்க்கும் பண்பாற்றார் ஆதல் கடை. ஐயா, நீங்க சொன்ன இந்த குறளோட பொருள் என்ன? இதற்கான பொருள், நட்பு கொள்ள முடியாதவர்களாய் தீமையே செய்கிறவர்களிடத்தும் பண்புடையவராக நடக்காதிருப்பது இழிவையே தரும். பகைவர்க்கும் அருள்வதே பண்புடைமை ஆகும். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். இதற்கான உதாரணம், தீய காரியங்கள் செயல்களில் ஈடுபடுபவரிடமும் நாம் பண்பு காட்டி நடக்க வேண்டும். பகைவரிடமும் பண்போடு நடப்பது அவர்களை நல்ல மனிதர்களாக மாற்றும். நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன், இலக்கியா? நல்லா புரிஞ்சுது ஐயா. இனி இந்த குறள் எங்களுக்கு மறக்கவே மறக்காது. சரி பசங்களா, நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குறளை பார்ப்போம். நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும்? இன்னைக்கு நாங்க படிச்ச குறளை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்.